رباه عفوك إني من نور مدت يداي. الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, திருமணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு சடங்கு சம்பிரதாயத்தில் உள்ளதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அந்நிக்காஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னிங்கிறாங்க. என்னுடைய அந்த வழிமுறையை யார் நிராகரிக்கிறாரோ வெறுக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் எதனை கொண்டு வந்தாரோ அதை எடுத்து நடங்க, இதை விட்டு விலக்கினாரோ அதை விட்டு நீங்கள் விலகி நில்லுங்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் நாங்கள் ஒரு முன்மாதிரியை அவர்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனாங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரில் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்குது அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி தான் நம்முடைய எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் நாம் எடுக்கணும். தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, இது மாதிரியான விடயங்கள் மட்டுமில்லை, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாமலத்தான விடயங்கள், இபாதத்தான விடயம் எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதரிலிருந்து தான் நம்ம எடுக்கணும். இந்த திருமணம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்த ஒரு வழிமுறை. இது இஸ்லாத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான ஒரு விடயமா அமையுது. அது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு வழிமுறைக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் அந்த சடங்கை நம்ம நிறைவேற்றணும். இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. எல்லாருமே எல்லா விஷயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி எடுத்துக்கிட்டாலும் இந்த திருமண விஷயத்தில் அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமாக இருக்குது. 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஈமான் கொண்டவர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய வழிகாட்டிகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பஅதுஹும் அவுலியா பஅத், அவர்களுக்குள் ஒருத்தரை ஒருத்தர் வெறுக்கக்கூடியவராக இருந்தாலும் உங்களை எதிர்ப்பதில் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை நின்றுவாங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அவர்களை உங்களில் யார் பின்பற்றாரோ ஃபஹுவ மின்ஹும், அவரை சார்ந்தவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்யக்கூடிய சமுதாயத்துக்கு ஒருபோதும் நேர்வழி காட்டுறதில்லை அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறாங்க. அப்போ இது 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனம். அப்போ நம்முடைய எல்லா விஷயத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த வழிமுறையைத்தான் நாங்கள் பின்பற்றணும். இன்னும் பார்க்க போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, லதத்தபிஅன்ன ஸனன மன் கான கப்லக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வ ذراعன் பிذراعின், உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தை கண்டிப்பாக நீங்கள் சாணுக்கு சான் முழத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள் அப்படி ஒரு காலம் வரும் என்கிறாங்க. அது யார சொல்லலாம், அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, அவர்களில் ஒருவர் ஒரு உடும்பு பந்துக்குள் நுழைந்தாலும் நீங்களும் செலக்டு மூஹு நுழைய பார்ப்பீங்க, நீங்களும் நுழைவீங்க அப்படிங்கிறாங்க. யூத கிறிஸ்தவர்களையா சொல்றீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி கேள்வி கேட்குறாங்க. சும்மமன், வேற யாரு, அவங்களத்தான் சொல்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் என்றால், இந்த திருமணம் என்கிறதுல அந்நிய கலாச்சாரங்கள் ஊடுருவி வந்துச்சு. சீதனம் என்கிறது, மருதாண்டி என்கிறது, த்ரவுன் என்கிறது, அதில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே உட்கார்ந்து மணமகளை பார்க்கறது, அவங்கள சோடிச்சு வைக்கிறது, இப்படியான இந்த விஷயங்கள் எல்லாம் அந்நிய கலாச்சாரமாக இருந்துச்சு. நம்ம இந்த சீதனத்தில் இருந்து இந்த திருமணத்தில் உள்ள அந்நிய கலாச்சாரங்கள் உள்ளுக்குள்ளே வர்றது எல்லாமே இந்த ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, எல்லாருக்கும் முன்னாடி அது வரைக்கும் மறைஞ்சிருந்த பெண்ணை கொண்டு போய் வச்சுக்கிறது, அவங்களுக்கு அலங்கரிக்கிறது, ஃபேஷியல் செய்கிறது, லிப்டிக் போடுறது, பொய் நகம் வைக்கிறது, பொய் புருவம் வைக்கிறது, இப்படியான இந்த ஃபேஷியல் வச்சதுனால அன்றைக்கு உளுச்சி அமைக்கிறது, தொழுகை அடிபடுறது, இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு மேடைகள்லையும் ஒவ்வொரு ஜும்மாக்கள்லையும் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். மக்கள் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம், மக்கள் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சும்மா எகிரி போற அளவுக்கு முஸ்லிம்களிடத்துல கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்நிய கலாச்சார திருமணங்கள் நடந்துகிட்டே இருக்குது. முதல்ல அந்த பெண்ணை சோடிச்சு வச்சாலும் தலையில முக்காடு போட்டு அந்த தலை முடியை மறைச்சி லிப்டிக் அடிச்சு சோடிச்சு திறந்து வைப்பாங்க. இப்பெல்லாம் எப்படி சோடிக்கிறாங்க தெரியுமா? இது சத்தியமா முஸ்லீம் பொண்ணு அப்படின்னு சொல்ற அளவுக்கு சோடிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. சத்தியமா இது முஸ்லீம் கல்யாணம் தான் அப்படின்னு சத்தியம் பண்ற அளவுக்கு அந்த கல்யாணங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாதுங்க. தலைமுடியை திறந்து போட்டு வச்சுக்கிறாங்க, லிப்டிக் அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ள பாட்டு கூத்து வேற, டான்ஸ் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க.
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். என்ன நடந்துகிட்டு இருக்குது நம்முடைய சமுதாயத்தில்? இந்த காசாவுல மக்கள் உயிருக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய முஸ்லிம் உறவுகள் எல்லாம் செத்து செத்து இன்னைக்கு மடிஞ்சுக்கிட்டு இருக்குது. குற்றுயிராக நிலத்தில் குழந்தை பிள்ளைகள் எல்லாம் துண்டு துண்டாக போயிட்டே இருக்குது. இந்த வட இந்தியாவில் நம்முடைய முஸ்லிம்களையும் சிறுபான்மை சமுதாயத்தையும் போட்டு கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படி உலகம் எல்லாம் முஸ்லிம்கள் பெரும் அழிவுகளுக்கும் ஆளாகி கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் இயற்கை அனர்த்தங்கள் நம்மளை எல்லாம் மறுமையை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்குது. இந்த சுனாமி வந்துச்சு, இந்த நில அதிர்ச்சி வந்துச்சு, பேரிடி வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, காட்டுத்தீ வந்துச்சு. இதெல்லாம் நம்முடைய உள்ளத்தை உசுப்பக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கும் காசாவுல மக்கள் மடிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கும் சாகுறாங்க, நேற்றும் செத்தாங்க, இதுவரைக்கும் செத்தாங்க. லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு திருமணம் நடக்குதுங்க. ஆடல் பாடல் கூட்டு கூத்து பாட்டு டான்ஸ். அல்லாஹு அக்பர். இவங்கெல்லாம் ஈமானோட தான் இருக்கிறாங்களா? இஸ்லாத்தோடு தான் இருக்கிறாங்களா? என்ன ஒரு அனாச்சாரமான செலவுகள்! அந்த மேடையில் போட்டி இருக்கக்கூடிய பூக்களும் சோடனைகளும், அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த வாத்தியங்கள் வாசிக்கக்கூடியவர்களும் ஊர்வலங்களும் அந்த பாட்டுகளும் டான்ஸுகளும், அந்த மேடையில் போட்டிக்கு அந்த ஹோலுக்கு கொடுக்கக்கூடிய காசுகளும் இந்த ஏழைகளுக்கு எவ்வளவு தேவை இருக்கும்! எவ்வளவு பேருக்கு அதுல நம்ம உதவிகள் செய்யலாம். பள்ளி வாசல்களும் மதரசாக்களும் இன்னைக்கு அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி மூச்சு விட்டு மூச்சு திணறி இன்னைக்கு நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த வீணான செலவுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு எப்படி இங்க புரிய வைக்கிறது? ஈமான் கடுகளவாவது கொஞ்சமாவது இருக்கிறதா? அதுல என்ன கூத்துக்கள் எல்லாம் நடக்குது? முஸ்லிமா நீங்கெல்லாம் முகத்தை துறக்கிறதே நம்ம ஆச்சரியமா பார்க்கிறோம். முடிய திறந்துக்கிட்டு இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. கேட்டா முஸ்லிம் மாப்பிள்ள, முஸ்லிம் பொண்ணாம். இது என்னன்னு சொல்றது? எழுதி ஒட்டணுங்க. இவங்கெல்லாம் நல்ல ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு வாழ்க்கையை தொடங்கி அல்லாஹ்வுக்காக கட்டுப்பட்டு ஈமான் இஸ்லாத்தோடு வாழ்க்கைக்குள்ள நுழைந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ஈமான் இஸ்லாத்தோடு இருக்கணும், சொர்க்கத்துக்கு போகணும் என்று நாம ஏங்கக்கூடிய இதை சொல்லக்கூடிய இந்த தருணத்துல அல்லாஹ்வை மறந்து, மறுமையை மறந்து, மரணத்தை மறந்து இந்த திருமண பந்தத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு ஒரு நாள் இன்பத்துக்கு என்ன பாடுபடுறோம்? எவ்வளவு காசப்பட்டு செலவழிக்கிறோம்? மார்க்கத்தை கசக்கி சுருட்டி தூக்கி வீசுறோம். டென்மார்க் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேலி சித்திரம் எழுதியதுக்கு என்ன கூத்து போட்ட நம்ம நபிகள் அவர்களையும் குர்ஆனையும் அல்லாஹ்வையும் எவ்வளவு கேலியாக்குறோம் நம்ம. இல்ல பொம்பளை பிள்ளைகள்லாம் டான்ஸ் வர, பொம்பளை பிள்ளைங்கள பெரிய பெரிய தாய்கள் டான்ஸ் வர, அவங்களுக்கெல்லாம் கணவன் மாதிரி இல்லையா? வாப்பா இல்லையா? சகோதரங்கள் இல்லையா? கூத்துங்கள் சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தர வந்து டான்ஸ், அதுல குத்தாட்டம் வேற. இது இஸ்லாமிய திருமணம். இதை பார்த்து அந்நிய சமுதாயம் இஸ்லாத்துக்கு வருமா? இதுக்குள்ள அந்த சபையில ஃபேஸ் கவர் போட்டுக்கிட்டு ஒரு சிலர் நிக்கிறாங்க. ரோஷம் இல்லையா உங்களுக்கு? நீ வேற ஃபேஸ் கவர், உனக்கிட்ட மார்க்கம் இருக்கிறது, ஃபேஸ் கவர் போட்டு நீ நிக்கிற இடமா அது? திருமணம் முடித்தது உன் சகோதரி மகளாக இருக்கட்டும், ஃபேஸ் கவரோட நீ நிக்கலாமா? ஃபேஸ் கவர் போட்டு நிக்கிற ஒரு முஸ்லிம், ஒரு ஈமான் கடுகளவு இருக்கிறவர் இருக்கக்கூடிய இடமா இது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மன் ரஆ மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிரு பியதிஹி என்றாங்க. பாவத்தை கண்ட கையால தடு, பிச்சி எறின்னு சொன்னாங்க. முடியலையா? ஃபபிலிசானிஹி, சொல்லு, சத்தமா சொல்லு, இது பிழை என்று சொல்லு. ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி, அதுக்கு முடியலையா மனசால வரு. ذلك اضعف من الايمان. அதான் ஈமான்ல கடைசி. மனசால வெறுத்து அங்கிருந்து நீ ஒதுங்கலையா கடுகளவும் ஈமான்லன்றாங்க. என்ன ஃபேஸ் கவர் போட்டுக்கு நிக்கிறீங்க? என்ன மார்க்கம் பேசி நிக்கிறீங்க? ஈமான் இஸ்லாம் பேசக்கூடியவங்க இருக்கிற சபையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நரகத்தை அல்லாஹ் தஆலா எழுதிட்டான், சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். யாரு தெரியுமா அவங்க? அந்த 3 பேர் யாரு தெரியுமா? ஒன்று முதுமினுல் ஹம்ர். முதலாவது என்ன? தொடராக போதை பாவிக்கக்கூடியவர், அவர்களுக்கு சொர்க்கம் ஹராம். இரண்டாவது யார் தெரியுமா? பெற்றோர்களை நோவினை செய்தவர். மூன்றாவது துயூஸ். துயூஸ் என்னன்னு தெரியுமா? தன்னுடைய மனைவி மக்கள் மானக்கேடான பாவமான காரியங்கள் செய்வதை அனுமதித்து கணவன்மார், ரோஷம் இல்லாத மாப்பிள்ளமார். இந்த குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆறாலே அவளுக்கு மாப்பிள்ளை இல்லையா? இவனுக்கு எல்லாம் நரகத்தை வாஜிபாக்குறான், சொர்க்கத்தை ஹராமாக்குறான் அவனுக்கு. அப்ப இதுல போட்டு பாட்டு வேற, ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு வரிக்கு என்ன மெமிக்ரி பண்றாங்க, அந்த டிக்டாக் செய்யறாங்க. அந்த சினிமா பாட்டுக்கு வாயா செஞ்சுக்கிட்டு
டான்ஸ் வேற, அதை வீடியோ எடுத்து இது சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு நீங்க செஞ்சுட்டு போங்க, நாசமா போங்க. நீங்க சோசியல் மீடியாவில் போயிட்டு எங்க ஈமானுக்கு, இஸ்லாத்துக்கு, முஸ்லிம்களுக்கும் அங்க பங்கம் வகிக்கிறீங்க, முஸ்லிம்களை கேவலப்படுத்துறீங்க. நீங்க உங்க பாவத்தை நீங்களே வச்சுக்கோங்க. முஸ்லிம்களை பாத்தீங்களா, இன்னைக்கு நாடு சிரிக்கிற அளவுக்கு இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்களை தடை போட்டு வந்துடாத அப்படி என்று சொல்ற அளவுக்கு அவங்களுடைய கூத்துக்களும் டான்ஸுகளும் இருக்குது. வெக்கம் இல்லையா உங்களுக்கு? கேவலப்படுத்துவீங்க, மார்க்கத்தை போட்டு கேவலப்படுத்துவீங்க. இதையெல்லாம் மிம்பர் மேடை ஜம்மியத் உலமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? எதுக்கெல்லாம் பெரிய மேடை போட்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் தீர்வு காண போறான்னு வர்ற ஜம்மியத் உலமா பார்க்கலையா? அவங்க கண்ணுக்கு இது படலையா? இந்த பள்ளி வாசல்களில் மிம்பர் மேடைகளில் ஏறக்கூடிய உலமாக்கள் இதை பேசுறது இல்லையா? பொதுமக்கள் மட்டுமில்ல, உலமாக்கள், ஆசிரியர்கள், ஊர் தலைவர்கள் கண்டிப்பா இதை பேசுங்க. இன்னைக்கு இப்படி இருக்குதுன்னா நாளைக்கு எப்படி இருக்கும்? நம்முடைய வாரிசுகள், நம்முடைய குழந்தைகள் வளரக்கூடிய ஊர் இது. நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் வளரும் போது இந்த ஊர் எப்படி இருக்கும் என்று பயமா இருக்குது. என்னங்க இஸ்லாத்துல ஏதாவது மிஞ்சுமா? என்ன இருக்குது? இன்னும் என்ன இருக்குது? அங்க அந்நிய கலாச்சாரம் பாரத்துக்கு திரவுன் சோடிச்சிங்க, சீதனை கொடுத்தீங்க, தலையை மூடி சோடிச்சிங்க. இப்ப தலையை மூடவே இல்லையே, திறந்து விடுங்க. வல்லாஹி அந்த போட்டோக்களை பார்த்தா சோசியல் மீடியாவுக்குள்ள அனுப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன மௌலை நடக்குது உங்க ஊரு என்று அனுப்புறாங்க. பார்த்தா நான் திருப்பி அனுப்பினேன், இது இல்லை, இது முஸ்லீம் கல்யாணம் இல்லை, பொய். அவங்க திருப்பி அனுப்புறாங்க. இன்னைக்கு பாருங்க, இதை பாருங்க, முஸ்லீம் கல்யாணமா இல்லையாண்டு. இது ஆறு தெரியுமான்னு வட்டம் போட்டு காட்டுறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்னங்க அல்லாட பயம் இல்லையா? அந்த காசாவை பார்க்கலையா? மௌத்து நமக்கு வராதுன்னு நினைச்சிட்டோமா? நமக்கு என்ன நம்பிக்கையோட இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த லட்சணத்துல மார்க்கம் போற பேசிக்கிட்டு இருக்கிறோமே நம்ம. இந்த லட்சணத்துல ஃபேஸ் கவர் வேலைகள், ஃபேஸ் கவர், கொள்கை பேசுறோம், மார்க்கம் பேசுறோம். கேவலம் இல்லையா? இந்த உறவுகளுக்கு வெளியிறங்கிருக்கணும். நீ ஃபேஸ் கவர் போடுறதா இருந்தா அந்த சபையில நிக்கலாமா? நீ வெளியிறங்கணும், தூக்கி எறிஞ்சிருக்கணும். என்ன சோத்துக்கு போய் நின்னீங்களா? அந்த ஏசி ரூம்ல ஸ்பெஷல் சாப்பாடு கிடைக்குதுன்றதுக்காக மார்க்கத்தை காலை போட்டு கசக்கிட்டு நிக்கிறீங்களா? ஈமான் இல்லையா கொஞ்சமாவது? என்ன நடந்துகிட்டு இருக்குது? அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு உலகத்துல நடக்கிறது கொஞ்சம் பாருங்க. மரணங்கள் விழுந்துகிட்டு இருக்குது, யோசிக்கணும். கபருக்கு போய் படுக்கிறது இல்லையா? நம்ம மறுமையை போய் சந்திக்கிறது இல்லையா? அல்லாஹ்க்கு முன்னால என்ன பதில் நம்ம சொல்ல போறோம்? பாவத்தை கண்டா தடுக்கணுமே. கட்டுக்களவு ஈமான் இருந்தாலும் அந்த இடத்துல நிக்க கூடாது, ஒதுங்கிருக்கணுமே, வெறுத்தரிக்கணுமே. என்னங்க நடக்குது? புத்திமதி சொல்றது. 4 பேர் அந்த சபையில் இருக்கிறவங்க இப்படி நடந்தா நாங்க பொண்ணு தர மாட்டோம், இப்படி நடந்தா நாங்க மாப்பிள்ளை தர மாட்டோம்னு சொன்னா கல்யாணம் நடக்குமா? பயமா உங்களுக்கு? பெரிய சூதனம், பெரிய சீதனமும், பெரிய பெரிய கொழும்புல வீடு வளவும் கிடைக்காம போய்த்திரும் பயமா உங்களுக்கு? எதுக்குங்க காசு பணம்? இந்த உடம்பை விட்டு உசுறு போன அந்த காசு பணம் என்ன செய்யும்? வெள்ளை துணிதான் உனக்கு போ, ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போகுங்க. இந்த உலகத்தையே ஈமானுக்காக இழக்கலாம். ஆனால் அந்த ஈமானுக்காக இந்த உலகத்தையே நம்ம இழக்கலாம். ஆனால் இந்த உலகத்துக்காக அந்த ஈமானை இழந்துடக்கூடாது. இந்த உலகத்துக்கு அற்பத்துக்காக அந்த ஈமானை இழந்துடக்கூடாது. சாலிஹான பெண்ணை பார்த்து திருமணம் முடித்துக்கோ என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சாலிஹான கணவனை பார்த்து திருமணம் முடித்துக்கோ, அதுல வெற்றி பெற்றுக்கோ என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடியது. இது சாலிஹான பெண்ணா? இந்த டான்ஸ் போறவ எவ்வளவு டான்ஸ் போட்டிருப்பா, இப்படி வெக்கம் இல்லாம ரோஷம் இல்லாம பாட்டுக்கு ஆட்டம் வர்றவ, அதுல அந்த சோழ வேற அரபுல அவங்க பேரு, புருஷன் பொண்டாட்டிய பேரு என்ன ஈமா, என்ன இஸ்லாம், அடும் இஸ்லாம். இந்த கூத்து போடுறாங்க, சினிமா பாட்டுக்கு ஆடுறாங்க. அதுல அந்த மணப்பெண்ணு அவங்க வச்ச இந்த சோழ வச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் போறா. அதுல ஆச்சரியமா இருக்குது. அதுல போட்டு இருக்குது 2 பேரை பேரையும் நடுவில் ஹாட்டை போட்டு, இங்க மாப்பிள்ளை பேரு, அங்கே பொண்ணு பேரு. அரபுல அவ்வளவு ஈமா, சுபஹானல்லாஹ். காரி துப்புற கேஸ். அரபுல பேரை போட்டு, பொண்ணு மாப்பிள்ளை பேரை போட்டு, அந்த மணமகள் டான்ஸ் வர. ஈமா உள்ளவ இவ, ஈமா உள்ளவ, உன்னை பார்த்துக்குவா. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த கேவலமான வேலையிலேருந்து திருந்தணும். தௌபா செய்யுங்க, எல்லாம் மன்னிச்சுக்கணும். தௌபா செய்யுங்க, இனிமே இதை செய்யாதீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன் நம்ம இதை பகிரங்கமா பேசுறோம் தெரியுமா? உள்ளூட்டுக்குள்ள நடந்துக்கிட்டு நீங்களே வச்சிருந்து கேள்விப்பட்டு பேசல. நம்ம நீங்க சோசியல் மீடியாவில் போட்டீங்க, சோசியல் மீடியாவில் பேசுறான்.
தனிப்பட்ட மனுஷனுடைய விஷயத்தை நீங்க எப்படி அம்பலத்துக்கு கொண்டாலும் அம்பலத்துக்கு கொண்டாந்தீங்க. உங்களால ஈமான் இஸ்லாமியர்களுடைய மானம் போகுது, உங்களால முஸ்லிம்களுடைய மானம் போகுது. உங்க முஸ்லிம்கள் இப்படித்தான், அதுலயும் பேஸ் கவர் போட்ட உங்க ஆட்கள் இப்படித்தான், கொள்கை பேசினீங்களே நீங்க இப்படித்தான், அந்த மானம் போகுது இல்ல. அப்ப நீங்க தான் சோசியல் மீடியாவில் போட்டீங்க, இப்ப சோசியல் மீடியாவில் பேசுறேன்னா இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, இவங்களை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம். திருந்துங்க, நல்லா மன்னிப்போம். திருந்துங்க, நல்லா மன்னிப்போம். ஒரு எடுத்துக்காட்டாயிருங்க. உங்களை பார்த்து பார்த்து இப்படி இருக்கே, நல்லா இருக்கே, நாங்களும் இந்த கல்யாணம் இப்படி செய்யணும், நம்ம மகளுக்கு இப்படி செய்யணும் என்று இன்னும் 4 பேர் வருவான். அம்புட்டு பாவம் உனக்கு தான், தொடக்கி வச்சல்ல அந்த பாவம் எல்லாம் உனக்கு தான். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் தையூசுகளாக இருக்கக்கூடாது. தையூஸ் என்றால் ரோஷம் இல்லாத கணவன்மார்களாக இருக்கக்கூடாது. நம்ம பொண்டாட்டி, நம்ம தங்கச்சி, நம்ம தாத்தா இப்படி ஆட்டம் போடுறத பார்த்துக்கிட்டு இருக்கிற ரோஷம் இல்லாதவனா இருக்காத. இருந்தா நரகம் தான், சொர்க்கம் ஹராம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து திருமணங்களை நடத்தி நபி அவர்களுடைய வழிமுறையில் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்க வேண்டுமே தவிர ஹராத்திலும் அனாச்சாரத்திலும் நம்முடைய வாழ்க்கையை தொடங்கக்கூடாது என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.